ஜனநாயகன் டைட்டில் எப்படி இருக்கு? நாளைய தீர்ப்பு தானே வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன் அதை மாத்துனாங்க? ஒருவேளை இதுதான் ராஜ்கமல் பிலிம்ஸ்க்காக உலகநாயகனுக்கு எழுதப்பட்ட கதையா? அதுலதான் விஜய் நடிக்கிறாரா? இந்த மாதிரியான பல கேள்விகள். வெல்கம் டு ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய 69வது படமாக வினோத் இயக்கத்தில் ரிலீஸ் ஆக போற படத்துடைய டைட்டில் ஜனநாயகன் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இதுவாதான் இருக்கும் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்ச மக்களால் சொல்லப்பட்ட டைட்டில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. ஏன்னா விஜய் அவர்கள் அவருடைய கெரியர்ல ஸ்டார்ட் பண்ண முதல் படம் நாளைய தீர்ப்பு, அவருடைய அப்பாவுடைய டைரக்ஷன்ல. சோ அந்த டைட்டில் தான் அவருடைய சினிமா கேரியரை பொறுத்த வரைக்கும் இறுதி படத்தோடைய டைட்டிலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைட்டில் தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் ஃபைனலைஸ் ஆகி அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டிலே ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றாங்க? ஏன்னா பொலிட்டிக்கல் என்ட்ரியில பண்ணக்கூடிய ஒரு படம். இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல் ஹீரோவா விஜய் கொடுத்தது. பட் இந்த படம் மட்டும் பாத்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கரியரையும் ஒரு பக்கம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதற்கான வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு படம் அவருடைய சினிமா லைஃப்ல கடைசி படம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த படத்துடைய டைட்டில், இந்த படத்துடைய கதை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு விவாத பொருளாக தான் இருக்கு. ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிறதுக்கு பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். மக்களுக்காக அவங்களோட ஒரு ஆளாக நின்று அவர்களுக்கான நியாயத்தை வாங்கி தர்றவன், அவர்களுக்கு ஒண்ணுன்னா என்னன்னு கேள்வி கேட்க முன் வருபவர். சோ அவர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாயகன் அப்படின்னு இந்த கேட்டகரி எல்லாத்தையுமே இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டிலுக்குள்ள கொண்டு வரலாம். பேசிக்கா இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னலம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு ஒருமைப்பாடு, ஒரு கோட்பாடு இருக்கும். ரொம்ப இறக்க குணம் இருக்கிறவரா இருப்பாரு. சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரியான எல்லா குவாலிட்டிஸும் உள்ள அடக்கிய ஒரு நபராகத்தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த அர்த்தத்தையும் இந்த குவாலிட்டிஸையும் கனெக்ட் பண்ணி நம்ம பாக்குறப்ப இதுதான் ஜனநாயகன். அதாவது மக்களுக்காக அவர்கள ஒருத்தரா இருந்து போராடி அவர்களுக்கான நியாயத்தை பெற்று தருபவன், பீப்புள்ஸ் ஹீரோவாக திகழ்பவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம அர்த்தத்தை எடுத்துட்டு இந்த படத்தோட டைட்டிலை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப ஏன் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா முதலும் நீ முடிவும் நீ அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு சென்டிமெண்டலா செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா ஒருவேளை அந்த நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டிலை செலக்ட் பண்ணியிருந்தா விஜயோட கெரியர்லயே பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதமாவும் நம்ம பார்த்திருக்கலாம். பட் அதை மீறி அது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆரம்பத்தையே முடிவாகவும் வைக்க வேணாம், ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கறத கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கட்டும். நேரடியாக தன்னுடைய படத்தோட டைட்டில தன்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக பயன்படுத்தி ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கறத விஜய் தரப்புல யோசிக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்ப நாளைய தீர்ப்புங்கிறத தாண்டி ஜனநாயகன் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்பீங்க. எப்பவுமே நாளைய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறத தாண்டி உங்கள ஒருத்தரா உங்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படிங்கறதான் விஜய் தரப்புல சொல்ல வர்ற ஒரு விஷயம். அதனாலதான் நாளைய தீர்ப்பு எனக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பல. அதை என் படத்தின் மூலமா நான் அதை என்னோட அட்வான்டேஜா எடுத்துக்க விரும்பல அப்படிங்கறதுனாலதான் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில விஜய் தரப்புல அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இந்த ஜனநாயகன் கதை தான் வினோத் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எஸ், அதற்கும் ஒரு சோர்ஸ் சொல்றாங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக இந்த கதை உலகநாயகன் கமலஹாசனுக்கு சொல்லப்பட்டு அவர் இந்த கதையை செலக்ட் பண்ணி இதற்கான ஷூட்டிங் எல்லாம் தொடங்குறதுக்கு எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் செஞ்சாங்க. எனக்கே தெரியும் அந்த ராஜ்கமல் பிலிம்ஸோட ஆபீஸ் எங்க போட்டிருந்தாங்க, அதற்கான கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு சூஸ் பண்ணாங்க, ஆடிஷன்ஸ் எவ்வளவுலாம் நடந்தது, எப்ப ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள், பல விஷயங்கள் தெரியும். ஆனா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே டிராப் பண்ணப்பட்ட ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சது.
மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு தீவிர அரசியல் பணியில் இருந்த கமலஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிட்டாரு. ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு நூல் இலையில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டாரு. அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் பயணத்தையும் இந்த சினிமா கரியரையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் மாதிரியான படங்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க கமலஹாசன் தரப்புல இருந்து. சோ அந்த பயணத்தை எடுத்துக்கலாம். திருப்பி வந்து சினிமாவுக்குள்ள வந்து அரசியலை நுழைக்க வேணாம் அப்படின்னு டிராப் பண்ணப்பட்ட படமாகத்தான் இந்த ஜனநாயகனை சொல்றாங்க. சோ அந்த கதையை தான் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கான கதையாகவும் தன்னுடைய சினிமா கரியருக்கான கதையாகவும் சூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலையும் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். இதே படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒருவேளை ஷூட்டிங் எல்லாம் தொடங்கி இருந்தா அந்த படத்துக்கான டைட்டிலா அவங்க வந்து கணிச்சிருந்தது, முடிவு பண்ணியிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற டைட்டில் தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ தலைவன் இருக்கிறான் வந்து இப்ப விஜய் அவர்களுக்கு வரும்போது ஜனநாயகனா வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல என்னுடைய நண்பர்கள் பட்டியல்லே வந்து ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரிச்சப்ப இது வந்து அவருடைய பொலிட்டிக்கல் பயணத்துக்கான ஒரு ஸ்டோரியா வந்து செலக்ட் பண்றாரு, படத்தை வந்து கேம்பெயினா பயன்படுத்திக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பாயிண்ட முன் வச்சாங்க. ஆல் திஸ் நோட் நம்ம வந்து இந்த டைட்டில் எப்படி அணுகுறாங்க, மக்கள் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இல்ல ஒரு கமர்ஷியல் ஜனரஞ்சகமான ஒரு டைட்டிலா வந்து நாங்க இதை எதிர்பார்க்கல, அந்த மாதிரி கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டிலுக்கான அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம். நான் சொன்னேன்ல பீப்புள்ஸ் லீடரா இல்ல மக்களுக்கானவனா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அதிகமா புழக்கத்துல பயன்படுத்தாத டைட்டில் இது, வார்த்தை இது. அதனால வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுறதுல வந்து சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கு. அதிகமா இந்த டைட்டில் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து எதிர்பார்த்த டைட்டில் நாளைய தீர்ப்பு. அதனால அது இல்லாததுனால கிடைச்ச ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் வந்து இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக விஜயோடைய சினிமாவுடைய கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சர்ச்சையை சந்தித்த ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா தலைவா. தலைவான்னு டைட்டில் வச்சதுக்குதான் அவ்வளவு பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா கீழே வந்த கேப்ஷன் டைம் டு லீடு அப்படின்னு வச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்த அந்த கேப்ஷனை தூக்க சொல்லி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள விஜய் எவ்வளவு நொந்து போனாரு, அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த கதையும் வந்து மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அதனால சோ இந்த படத்தையும் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ண போறாரு, இல்ல தலைவாவா இல்ல அந்த மாதிரி ஏதாவதா, இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து இருந்தது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் முன்னெடுத்து அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. பட் இது அவருடைய தரப்புல வந்து பார்த்தா அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, என்ன ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாரோ அதுல ரொம்ப கிளவரா தெளிவா அதற்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ண ஒரு டைட்டில் தான். ஆனா கமர்ஷியலா ஒரு படத்தை வந்து அணுகிறப்ப அந்த அப்ரோச் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதான் மக்கள் தரப்புல, ஏன் விஜய் ரசிகர்கள் தரப்புலே வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. படத்தோட செகண்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு கூடுதலா ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சவுக்கால வந்து அப்படி இப்படி வச்சு ஒரு போஸை வந்து கிரியேட் பண்ணுவாரு. ஸோ சேம் மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண மாதிரி ஒரு செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, என்னடா இது மக்களுக்காக நிக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணிட்டு நாங்க நிக்கிறோம். பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி எம்ஜிஆர் போஸை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா எங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட மக்கள் வந்து இதை அணுக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் இந்த கிளாரிபிகேஷன் வந்து கிடைக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் லுக்ல முதல் போஸ்டர் அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி போஸ்டர் ரிலீஸ் ஆனப்ப ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்கான படம் தான்ப்பா இது, இது கமர்ஷியலா எப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. ரெண்டாவது போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் வந்து கிளாரிஃபை ஆனாங்க. ரைட்டு, இதுல வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை குடும்பத்தோட வந்து ஒரு கமர்ஷியல் படமாக நீங்க அணுக முடியுமோ அந்த மாதிரியோட கண்ணோட்டத்துல இந்த படத்தையும் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிபிகேஷன் கிடைத்ததாகத்தான் அந்த செகண்ட் லுக் போஸ்டர் வந்து எல்லாருமே வந்து பார்க்கப்படுது. சோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். ஜனநாயகனை இன்னும் ஒரு படத்தோட வந்து மக்கள் அதிகமா கம்பேர் பண்றாங்க. விஜய் அவர்களுடைய கரியர்ல ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அவர் கொடுத்த சர்க்கார் படத்தோட ஒப்பிடுறாங்க. என்னன்னா
ஜனநாயகத்துல ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம். அது இல்லாம உங்க ஓட்டை வந்து யாராவது கள்ள ஓட்டாக பதிவு பண்ணிட்டா ஜஸ்ட் ஓகே என் ஓட்டை யாரோ போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகாம அதை எப்படி போராடி வாங்கலாம். சோ வாக்களிக்கிறது எவ்வளவு முக்கியம், உங்க வாக்கு வந்து யாரோ ஒருவரால் கள்ள ஓட்டாக போடப்பட்டால் அதை மீட்டு எடுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் அறிவை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார். சோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் ஜனநாயகனும் உங்களுக்கு, அதாவது அரசியல் தெளிவு மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, ஒரு அரசியல்வாதிகள் மக்களை எப்படி பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய லாபம் என்ன, தேர்தல் நேரத்துல வாக்காளர்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, இலவசங்கிற பேர்ல என்னெல்லாம் கொடுத்து அதன் பிறகு அந்த காசெல்லாம் எப்படி வந்து அவங்க மீட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முழுக்க முழுக்க அரசியல் தெளிவி வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணுமோ அந்த எல்லா நுணுக்கத்தையும் சொல்லக்கூடிய படமாகத்தான் இந்த ஜனநாயகன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில ரொம்ப முக்கியமான சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து நாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் லுக் போஸ்டருக்கு பிறகு மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. எப்படி வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த போஸ்ட வந்து ரீக்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் ஆணையிட்டால் பாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணி இந்த படத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து படிக்கட்டுல இறங்கி அப்படியே சுத்தி சுத்தி பம்பரமா வந்து சொல்லன்றி ஆடுவாரோ அதே மாதிரியே நிச்சயம் வந்து இந்த படத்துலயும் இந்த பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஹீரோக்களுக்கு அரசியல் உள்ள பயணம் வந்து எடுக்கிறப்ப அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஹீரோவாக எம்ஜிஆர் அவர்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எப்படி சினிமாவில் ஒரு சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஹீரோவாக ஹிட் கொடுத்தாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் எம்ஜிஆர் அவர்களுடைய தான தர்மம், மக்கள் கிட்ட செலுத்தின அன்பு, அவர் வந்து பண்ண பல விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா நிறைய பேருடைய மனசுல வந்து பதிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் அரசியல் என்ட்ரின்னு வர்ற பல பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை தலையில தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. நான் இன்னொரு விஷயத்த கூட இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து பல தலைமுறைகளை தாண்டி வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நடிகர் விஷால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பிரவேசத்தின் போது எம்ஜிஆர் அவர்களை தான் முன்னெடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சாரு. ஜஸ்ட் நான் முன்னெடுத்து செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வைக்காம அவருடைய எம்ஜிஆருடைய உருவ படத்தை அவருடைய நெஞ்சில வந்து பச்சை கூத்தி இருந்தார். சோ எந்த ஹீரோக்களும் வந்து பண்ணாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த டாட்டு போடுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஸ்டைலிஷா ஏதாவது ஹேண்டில் பண்ணிட்டு போற டைம்ல தான் வணங்கக்கூடிய தலைவன் தான் எக்ஸாம்பிளா ரோல் மாடலா எடுத்துக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உருவப்படத்தை வந்து நெஞ்சில குத்தி தன்னுடைய விசுவாசம் இப்படித்தான், எனக்கு வந்து ஈடுபாடு இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார். சோ இந்த பாயிண்டையும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அரசியலுக்கு வந்து நுழையக்கூடிய நடிகர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய தவிர்க்கவே முடியாத ரோல் மாடலோ அதே போலதான் விஜய் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஈர்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதோடைய வெளிப்பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பயணத்துல பல இடங்கள்ல முன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்திலையும் வந்து இந்த போஸை வந்து ரீக்ரியேட் பண்ணதன் மூலமாக அவர்களுடைய பாதை என்னுடைய பயணமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்வதற்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாகத்தான் அந்த செகண்ட் லுக் போஸ்டரையும் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. சோ ஓவரால் மக்கள் எதிர்பார்த்தது நாளைய தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுல படத்துல சொல்ல விரும்பல, மக்களே எனக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விஜய் அவர்கள் ஜனநாயகனை வந்து முன் வச்சிருக்கிறாரு. நிச்சயமா வந்து கண்டிப்பா பொதுவா விஜய் அவர்கள் படம்னாலே கமர்ஷியலா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இருக்கும். சோ அந்த இதுல மாற்று கருத்து எதுவும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களை போல எனக்கும் இருக்கு. எப்படி வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியரையும் வந்து பாதிக்காம தன்னுடைய சினிமாவோட விஷயத்தையும் பாதிக்காம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த ஜனநாயகன் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. படத்தோட ஷூட்டிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதோட சேர்த்து நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். நீங்க மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜனநாயகன் அப்படிங்கிற இந்த டைட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.